என்ன உங்களுக்கு அமேசான் பேயில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலேயே ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகலைன்னா இங்கே அமேசான் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. இங்கே ட்ராவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ட்ரெயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரம்ல இருந்து டூ டெஸ்டினேஷன் உங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் சென்னை சென்ட்ரல் டு வாணியம்பாடி சூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுற அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள். நான் செப்டம்பர் 21 செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஃபைன் ட்ரெயின்ஸ் கொடுங்க. இப்போ பாருங்கள், மேலேயே ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெயின் கேன்சல் பண்ணால் ஃபுல் அமௌண்ட் ரிஃபண்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ அது லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ரூட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன ட்ரெயின் போகணுமோ அந்த ட்ரெயின் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிருந்தாவன் ட்ரெயினை சூஸ் பண்ணுறேன். அதில் ஜென்ரல் அண்ட் ஏசி கோச் இருக்குது. நான் ஜென்ரல் 2S சூஸ் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இங்கே 356 டிக்கெட்ஸ் காட்டுது. பட் அதை கிளிக் பண்ணால் லைவ் ஸ்டேட்டஸ் காட்டும். இப்போ பாருங்கள், 300 டிக்கெட் காட்டுது. இதுதான் கரெக்ட் அவைலபிள் டிக்கெட்டு. ஸோ அந்த ரேட்டை சூஸ் பண்ணி கீழே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்கள் IRCTC யூசர் ஐடி என்டர் பண்ணுங்கள். இன்னும் IRCTC அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலைன்னா இங்கே கீழே கிளிக் கேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ என் யூசர் ஐடி போட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபீச்சர் காட்டுது. நீங்கள் 40 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்கெட் கேன்சல் பண்ணுறப்ப ஃபுல் அமௌண்ட் ரிஃபண்ட் ஆகும்னு போட்டிருக்கு. அதுவும் பிஃபோர் சார்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஒன்ஸ் சார்ட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு வராது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஃபியூச்சர் யூஸ் பண்ணலை, ஸோ நான் நோ சூஸ் பண்ணுறேன். இப்போ கீழே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடல்ட் எவ்வளோ பேர், சைல்டு எவ்வளோ பேருன்னு. நான் நேம் இங்கே ஆட் பண்ணுறேன், சென்டர்லாம் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் பர்த் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் விண்டோ சீட்டை சூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஆட் ட்ராவலர் கொடுங்க. இப்போ இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் எந்த நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த காண்டாக்டுக்கு தான் உங்கள் டிக்கெட் வரும். ஸோ கரெக்டாக கொடுங்க. இப்போ கீழே இன்சூரன்ஸ் வேணும்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பர் பர்சனுக்கு 0.45 பைசா தான். ஸோ அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ரிவ்யூ கொடுங்க. இப்போ உங்கள் IRCTC பாஸ்வேர்ட் தெரியுமா கேட்குது. தெரிஞ்சால் ஐ ரிமெம்பர் கொடுங்க, இல்லைனா ஃபார்கட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஐ ரிமெம்பர் கொடுக்குறேன். இப்போ அமௌண்ட் வந்துருச்சு பாருங்கள். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 110 ப்ளஸ் கன்வீனியன்ஸ் ஃபீஸு அண்ட் அந்த இன்சூரன்ஸ்லாம் சேர்த்து 128 ஆகுது. ஸோ இது எல்லாம் ஓகேனா கீழே ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. இப்போ இதில் இருக்கிற பேமெண்ட் மோட் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, UPI, கிரெடிட் கார்டு அதெல்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்பில் IRCTCயோட பாஸ்வேர்ட் கேட்கும். அது என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட் கிடச்சிரும். அது உங்கள் மெயிலையும் அண்ட் மெசேஜ்லையும் உங்கள் டிக்கெட்டும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கிடச்சிருக்கோ பார்த்ததுக்கு நன்றி.